இன்றைக்கி குடல் குழம்பு தான் வீட்டில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் குடலை வாங்கிட்டு வந்துட்டார். ஐயோ எனக்கு குடல்லாம் கழுவ தெரியாதுப்பா, நீ கடையிலேயே கழுவிட்டு பாப்பான்னு சொன்னதுக்கப்புறம் சரின்ட்டு கடையிலேயே கழுவி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்பாடா வேலை மிச்சம்ன்ட்டு ஒரே ஒரு தடவை அலசிட்டு சுடு தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குடலை வந்து சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அந்த கிருமிலாம் சேர்த்து போகும். அப்புறம் வந்து கடாயில் வந்து எப்பயும் போல் மசாலாக்கு தாளிக்க ஆரம்பிச்சாச்சு. 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை துண்டு, 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு ஒரு 10 வெங்காயம் போட்டுட்டு அரை மூடி தேங்காய் போட்டு தேவையான அளவு உப்பு, 3 தக்காளி பழுத்த தக்காளியாக போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குடல் குழம்பு செய்கிறப்ப வந்து எப்படி டேஸ்ட் வரும்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். ஆனால் இதை எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு இனிமேல் நான் வாரம் குடல் வந்து நான் எடுத்து தருவேன், நீ வந்து எனக்கு செஞ்சு தரணும் அப்படின்ட்டாரு. ஆஹா போச்சுடா அப்படின்னு நினச்சேன். சரி, அடுத்து குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு 3 பட்டை துண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கேரமலைஸாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சு அந்த விழுதை சேர்த்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சு அந்த குடலையுமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 10 விசில் வந்து நம்ம விட்டு எடுத்தோம்னா நம்ம சூப்பரான குடல் கிரேவி குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே கஸ்தூரி மெத்தி தூவி விட்டு நல்லா கிண்டுனா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.